19ஆம் அதிகாரம் 42 43 வரைக்கும் உள்ள வசனத்தை கொண்டுதான் நம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். இன்னைக்கு உலகமெங்கும் குருத்துவரை ஞாயிறை தேவ மக்கள் கொண்டாடி வருகிறதை நாம் எல்லாரும் கேள்விப்படுகிறோம். குறிப்பா ஏன் ஆண்டவர் அந்த கழுதை மேல் உட்கார்ந்து அவர் எருசலேமை நோக்கி பவனி போனார் என்பதை ஒவ்வொரு வருஷமும் அதுக்கான அர்த்தங்களை நாம் சொல்லிக்கொண்டோம். கழுதை என்றால் சமாதானத்திற்கு அடையாளம். வஸ்திரங்களை விரித்தது, நீ ராஜாவா வருகிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், நாங்கள் உங்களுக்கு அடிமை என்று சொல்லி வஸ்திரத்தை விரித்தார்கள். குருத்தோலை கையில் பிடித்த ஒரு நம்பிக்கை, எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் மீட்டெடுப்பார் என்று சொல்லி அந்த நம்பிக்கைக்கு அடையாளமாக குருத்தொடையை கையில் பிடித்தார்கள். ஓசனா என்று கதறினார்கள், அதற்கு கூவினார்கள். ஓசனா என்றால் எங்களை ரட்சிக்க, நாங்க ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே எவ்வளவு காலம் அடிமையா இருந்து நாங்க வரி கட்டுங்க, எங்களை இதிலிருந்து நீங்க காப்பாத்துங்க, இதிலிருந்து எங்களை விடுவீங்க என்று சொல்லி அந்த அர்த்தத்துலதான் ஓசனா என்று சொல்லி அவங்க சத்தமிட்டு கூப்பிட்டார். இதுதான் இந்த சம்பவத்தினுடைய சுருக்கமான ஒரு காரியம். இப்ப கொஞ்சம் டீட்டெயிலா அதனுடைய காரியங்களை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறார். 12 வயதுல எருசலேமுக்கு போனதை வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சின்ன பிள்ளையா இருந்த போது எல்லாரும் ஆராதிக்க போனதுனால ஆர்வத்தோடு எருசலேமை பார்க்கணும், எருசலேமில் இருக்கிற அந்த ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், அதன் அழகை பார்க்கணும் என்று சொல்லி வாஞ்சையோடு 12 வயதுல தன் குடும்பத்தோடு தன் சமுதாயத்தோடு இயேசு கிறிஸ்து கடந்து போனார். ஒவ்வொரு வருஷமும் எல்லா ஆண்களும் இஸ்ரவேல் மக்களும் என்ன பண்ண, பண்டிகையை கொண்டாடுவதற்காக எருசலேமுக்கு செல்வது வழக்கம். குறிப்பாக பஸ்கா பண்டிகை என்று சொன்னாலே எங்கிருந்தாலும் மக்கள் என்ன பண்ணு சொன்னா புறப்பட்டு அவர்கள் பண்டிகைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா வந்து விடுவார்கள். அப்படி பண்டிகைக்கு வரும்போதுதான் இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்றாருன்னா ஒரு கழுதை மேல் உட்கார்ந்து எருசலேமை நோக்கி அவர் கவனிக்கிறார். எல்லாரும் எருசலேமுக்கு போனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆனா இயேசு எருசலேமுக்கு போனதற்கு வேறொரு நோக்கம். எல்லாருடைய நோக்கம் என்ன? பண்டிகை கொண்டாட வேண்டும். எல்லாருடைய கவனமும் பண்டிகையிலே இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்முடைய நோக்கம் பண்டிகையில் இருக்கக்கூடாது, அந்த பண்டிகையின் ஆவிக்குரிய அர்த்தத்துக்குள்ளாக நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். நிறைய பேர் பாருங்க, பண்டிகையிலே நோக்கமா இருப்பாங்க, கோலம் பிடிச்சுக்கணும், தெருவா போகணும், பாட்டு பாடணும், இதெல்லாம் கவனமா இருப்பாங்க, இதைத்தான் இன்பமா நினைப்பாங்க. ஆனா அதனுடைய உள்கருத்து என்ன அதை விட்டுருப்பாங்க. அப்போ எல்லாரும் எருசலேமுக்கு போனார்கள். ஏன் போனாங்க அப்படின்னு சொன்னா பண்டிகையை கொண்டாடுவதற்காக. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா எருசலேமுக்கு என்ன பண்ணாங்க, அவங்க போனாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பண்டிகையை கொண்டாடுவதற்கு எருசலேமுக்கு போகவில்லை, அந்த மக்களுக்கு எச்சரிப்பை கொடுக்க முடியாது. அதாவது நான் கடைசியா வரேன், கடைசி சந்தர்ப்பத்தை கொடுக்கிறேன். ஏனென்றால் எத்தனோ தீர்க்கதரிசிகளை உன்னிடத்தில் அனுப்பி வைத்தேன், எச்சரித்து மனம் திரும்ப, கர்த்தர் பக்கமாய் திரும்ப என்று சொல்லி எச்சரிக்கவும், சத்தியத்தை சொல்லவும், தேவன் பக்கமாய் திருப்பவும் எத்தனையோ தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பி வைத்தேன். ஆனால் ஒருவரும் நீங்கள் மனம் திரும்பவில்லை. கடைசியாக நானே உங்கள் மத்தியிலே வருகிறேன் என்று சொல்லி ஆதியிலே வானத்தையும் பூமியை உண்டாக்கின கடவுள் எல்லாரும் காணத்தக்கதாக மனித உருவத்தை எடுத்து கடைசியா என்ன பண்றாருன்னா கழுதை மேல் ஏறி எருசலேமுக்குள்ளே பவனி போகிறார். இப்போ கழுதை மேல ஏறி எருசலேமை நோக்கி பவனி போகிறார், ஒரு ராஜாவாக போகிறார். ஆனால் இன்னும் சில நாட்கள் கழித்து எருசலேமுக்கு பின்பு, எருசலேமில கழுதை மேல பவனி சென்றாரே, அந்த பவனிக்கு பின்பு சில நாட்கள் கழித்து அவர் சிலுவையை தன் தோளின் மேலே சுமந்து கொண்டு எல்லாரும் அவரை இகழ, எல்லாரும் அவரை காரி துப்ப, எல்லாரும் அவரை அவமானப்படுத்த, எல்லாரும் அவரை நிந்திக்க சிலுவையை தன் மேலே எடுத்துக்கொண்டு 3 தடவை கீழே விழுந்து அவமானப்பட்டவராய் இப்போது அந்த வழியாக போக வேண்டிய ஒரு கட்டம் அவருக்கு காத்திருந்தது. கழுதை என்பது சமாதானத்திற்கு அடையாளம். அப்போ கழுதை மேல போறாருன்னா சமாதானம் கொடுக்கக்கூடிய ராஜாவாக நான் கடைசியாக வருகிறேன், என்னை ஏற்றுக்கொண்டார், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானம் உண்டு என்ற நோக்கத்துல சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ராஜாவாய் தன்னை காண்பிக்கிறதுக்காக கழுதை மேலே போகிறார். இயேசு இல்லாம யாருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை நம்மால் அடைய முடியாது. ஏனென்றால் அவர் தான் சமாதானம்.
அவர்தான் சமாதான கர்த்தர். அவர்தான் சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில நதியாய் கொடுக்கக்கூடியவர் இயேசுதான். அப்போ சமாதானத்தை கொடுக்க இந்த உலகத்தால் வேறு எங்கேயோ அதை நாம் அடைய முடியாது. வேறு எங்கேயோ அதை போய் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வாழ்க்கையில சமாதானம் சில நேரத்தில் மாம்சத்தின் கிரியைகளால் நம்ம வாழ்க்கையில சமாதானம் அற்று போய்விடும். எப்போதெல்லாம் மாம்ச சிந்தனைகளுக்கு மாம்ச செயல்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமோ அப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்திற்கு தட்டுப்பாடுகள் ஏற்படுகிறது. அப்ப நல்லா கவனிக்கணும். இயேசு என்ன பண்ணாருன்னு சொன்னா, இப்போது கழுதைகள் ஏறி போகவில்லை. அதுக்கு முன்னாடி சீசனுக்கு சொல்ற, நீங்க போய் ஒரு கிராமத்துல இது மாதிரி ஒரு கழுதை குட்டியை கட்டி வச்சிருப்பாங்க, அதை கட்டி அவிழ்த்துட்டு என்கிட்ட கொண்டு வாங்க என்று சொல்லுகிறார். உடனே இயேசு இட்ட வேலையை சீசர்கள் புறப்பட்டு போய் அதை நிறைவேற்றுகிறார். கவனிங்க, இந்த கழுதை அவங்க வேலை சாதாரணமான வேலை. யார் விட்டு கழுதை எங்க போய் அவங்க அந்த காலத்தில் மிருகங்களை கொடுத்து ஒருவருக்குள் பரிமாறிக்கொள்வதும் உதவி கொள்வதும் அந்த காலத்துல அது ஒரு வழக்கமா இருந்தது. நம்ம எப்படி சில நேரத்தில் அந்த காலத்தை பாருங்க, ஒருத்தவங்க சில பொருளை பரிமாறிக்கொள், சாப்பிடுற உணவுகளை பரிமாறிக்கொள்வாங்க, அரிசி பருப்பை பரிமாறிக்கொள்வாங்க. அது மாதிரி மிருகங்களை கொடுத்து பரிமாற்றம் செய்து கொள்வது அந்த காலத்துல அவர்களுக்கு வழக்கமாக. இப்போ அந்த அழுக்கப்பட்ட கழுதையை கட்டவிழ்த்து இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறது. இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, எப்போதுமே கட்டப்பட்டு இருக்கிற மனிதனை கடவுளால் பயன்படுத்த முடியாது. கட்ட அவிழ்க்கப்பட்ட மனிதனை தான் கடவுள் பயன்படுத்த முடியும். அவன் வழியாகத்தான் கடவுள் மகிமைப்பட விரும்புகிறார் என்பதை இது காண்பிக்கிறது. கழுதை கயிற்றினால் கட்டப்பட்டிருந்தது. நாம் எதனால் கட்டப்பட்டிருக்கிறோம்? பாவத்தினால், அக்கிரமத்தினால், அநியாயத்தினால். அப்போ பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் கட்டப்பட்டு விடுதலை இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை கடவுள் பயன்படுத்த முடியாது. அவன் வழியாக கடவுள் மகிமைப்படுவது கிடையாது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு தெரியும். ஒரு குடிகாரன் வச்சுங்க, ஒரு குடிகாரன் வழியாக கடவுள் எப்படி மகிமைப்பட முடியும்? ஒரு குடிகாரனை எப்படி கடவுள் பயன்படுத்த முடியும்? இல்ல, உடல் ரீதியாக பாவம் செய்கிற ஒருவன் அவனை எப்படி கடவுள் பயன்படுத்த முடியும்? அப்ப என்ன, ஆண்டவர் ஒரு நபரை பயன்படுத்த வேண்டுமானால் அவன் ஸ்தோத்திரிக்கிறோம், கட்ட ஒழுக்கப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும், அவன் விடுவிக்கப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன காரியத்தில் அடிமைப்பட்டிருக்கும். பொய், கசப்பு, பெருமை, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம் பெருமைப்பட்டிருப்போம். அப்போ அப்பேற்பட்ட கட்டுகள் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரால் பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதை இது நமக்கு காண்பிக்கிறது. நல்லா கவனிக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து அந்த கழுதைகள் ஏறி எருசலேமை நோக்கி அவர் பவனி செய்கிறார். நல்லா கவனிக்க. இப்ப ஜனங்கள் எல்லாம் ஆரவாரமாய் இயேசுவை ஆராதிக்கிறார்கள். தாவீது குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே வருகிற தேவனுக்கு மகிமை என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னா அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். இயேசுவை ஆரவாரமாக வரவேற்கிறார்கள். நல்லா கவனிக்க. இயேசு யாருன்றது முழுமையாக தெரிஞ்சுக்கல. இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க? எங்களை மீட்கிற ஒரு மெஸ்ஸியா வருவாரு. ஒருவேளை அந்த மெஸ்ஸியா இயேசுவாக இருக்கலாமோ என்ற அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்ப என்ன, இயேசு யார், உண்மையாகவே இவர்தான் மெஸ்ஸியாவா, அந்த உண்மையை அறிந்து கொண்ட அறிவலை இவருக்கு கிடையாது. ஆனால் என்ன பண்றாங்க, சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமலே ஆண்டவரை என்ன பண்றாங்கன்னா வரவேற்றார்கள், பாடினார்கள். நிறைய பேர் சபையில அப்படி கூட நாம் கூட அப்படிதான் இருப்போம். கடவுள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டோம். ஆனா கூட்டமா சேர்ந்து கடவுள் ஆராதிக்கும். ஆனா அவங்க வாழ்க்கை பாருங்க, வளர்ச்சியே இருக்காது, பக்தி இருக்காது, ஏனோ தானும் சொல்லி வாழ்வாங்க. அப்ப என்ன, கடவுளை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர் யார், என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், எப்படிப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார், அவருக்கு எனக்கு என்ன வித்தியாசம், இப்பேற்பட்ட எந்த விதமான புரிதலுமே இல்லாமல் ஒருவர் கடவுளை ஆராதிப்பார் என்று சொன்னால் அவங்க வாழ்க்கையில வளர்ச்சியே இருக்காது. அவங்களால கடவுளை கடைசி வரைக்கும் திருப்தியாக்க முடியாது, சந்தோஷப்படுத்த முடியாது. ஏன்? புரிந்து கொள்ளுதல் இல்லை. புரிந்து கொள்ளாமலே கடவுள் யாருன்னே தெரியாது. கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து கத்துறது, கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து அல்லேலூயா சொல்றது, அது எல்லாரும் வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கா பாருங்க, இருக்காது. அப்ப என்ன, இந்த ஜனங்களுக்கு இன்னும் சரியான புரிதல் வரவில்லை, உறுதியா இவங்க இல்லை, இவர்தான் என்ற ஒரு தெளிவு அவங்களுக்கு வரல. ஆனா கூட்டத்தோடு கூட்டமா சேர்ந்து என்ன பண்ணாம சொன்ன கடவுளை அவர்கள் வாழ்த்துகிறார்கள், வரவேற்கிறார்கள். அப்போ இந்த வாழ்த்துதலை கேட்கிற பரிசேயர்கள் சொல்லுகிறார்கள், போதகரே பாருங்க சொல்றாங்க, போதகரே, ஏன் அவங்க எல்லாம் இயேசுவை மெஸ்ஸியாவா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பரிசேயர் சொல்றாங்க, நீ மெஸ்ஸியாவெல்லாம் கிடையாதுயா, நீ போதகன் தானே,
4 பேர் போதகனா வர்ற மாதிரி நீ ஒரு போதகன் தானே. அவங்க மெசியான்னு சொல்லி தப்பா சொல்றாங்க, அதை ஜாமல ஸ்டாப் பண்ணு. அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லு. உன்னை போய் இப்படி மெசியாவா சொல்லலாம்? நீ நான் மெசியாவா? நீ அந்த மீட்க வந்த ராஜாவா? அப்ப தப்பா சொல்றான், அவன் அதட்டு. அவனுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லு என்று சொல்லி போதகரே அப்படின்னு சொல்றான். அப்போ எப்போது இயேசுவை யார் என்ற அறிவு எப்போது சரியாய் ஒரு மனிதனுக்கு வருகிறதோ அன்றைய நாளுக்கு தான் ஒரு மனுஷனுக்கு வளர்ச்சி. நீங்கள் இயேசுவை சரியா அறிந்து கொண்டது உண்மையானால், தெய்வமாக அறிந்து கொண்டது உண்மையானால் உங்களால வளர்ச்சி அடையாம இருக்கவே முடியாது. நீங்க இன்னும் சரியா வளர்ச்சி அடையல, இன்னும் நீங்க வளரல, இன்னும் கிறிஸ்துவின் சித்தத்துக்கு ஏற்றவனமா நீங்க வரல சொன்னா இன்னும் கடவுளை அறிகிற புரிதலிலே நமக்கு குறைவு இருக்கிறது என்பதை தான் இது காண்பிக்கிறது. கவனிக்க. அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னா சுத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க இப்படி, ஆனா பரிசேயன் சொல்றான் போதகரே என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்க. இப்ப இயேசு சொல்றார், அவனை பார்த்துட்டு எருசலேமுக்குள்ள போயிட்டாரு. போயிட்டு அங்க இருக்கிற எல்லா மக்கள் எப்படி பாக்குறாங்க? தன்னை மெசியாவா பாக்குறாங்க. உண்மையான புரிதல் இல்லை. ஆனா அந்த கெட்டப்பல் வளர்த்தனால இது இருக்கலாமோ என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப இயேசு அவங்க வார்த்தை சொல்றார், உன்னை சந்திக்கும் காலத்தை நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன், உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன், உன்னை மீட்கத்தான் நான் வந்திருக்கிறேன். ஆனால் இதை நீ அறிந்திருந்தால் நல்லது. நான் தான் உன்னை மீட்க வந்த ரட்சகரே, நான் தான் மெசியா என்பதை நீ அறிந்து கொண்டால் நல்லது. ஒருவேளை நீ அறியாமலே என்ன வாழ்த்துக்கிட்டு இருக்கா, இப்படி இருந்தேனா, இப்படி கண்டினியூ நீ இருந்துட்டேனா உன்னை எதிரிகள் கொடுத்து கொண்டு போவாங்க, எருசலேம் சங்கரிக்கப்படும் என்று சொல்லி எருசலேமை குறித்து ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் அங்கே சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகி. சூப்பரான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை ரொம்ப என்னை சிந்திக்க வைத்தது. உனக்கு கிடைத்த என்னெல்லாம் உங்களுக்கு கிடைச்சது? ஒரு சிலருக்கு பூமியில வாழ எல்லாத்தையும் கடவுள் கொடுத்து வச்சிருப்பாங்க. நல்ல வேலை, நல்ல படிப்பு, நல்ல வீடு, நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க, நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். ஆனா எவ்வளவு கொடுத்துட்டு பாருங்க, கடவுளை விட்டு தூரமா இருப்பாங்க. கடவுள் நமக்கு கொடுக்கிறதுக்கு காரணம் நம்ம கடவுளை நெருங்க வேண்டும் என்பதற்காக தவிர எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நாம் தூரமாக இருப்பதற்காக அல்லவே அல்ல. ஒரு அப்பா அம்மா நமக்கு எல்லா நன்மைகளும் செய்யறாங்க. ஆனா இவ்வளவு பெற்றுக்கொண்டு அப்பா அம்மாவே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி தூரமாக எப்படி பிள்ளைங்க எல்லாம் செய்றீங்க, நீங்க படிக்க வைக்கிறீங்க, சரிங்களா, உதவி செய்றீங்க, பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, இவ்வளவு செஞ்சோம். உங்க அப்பா அம்மான்னு சொந்தமே கொண்டாடாம அந்த பிள்ளைங்க தூரத்தில் இருந்தா உங்க மனசு எப்படி யோசித்து பாருங்க. அதே வண்ணமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். இந்த ஜனங்களுக்கு என்ன கொடுத்தார்? முதலாவது நியாய பிரமாணத்தை இவராகவே கையினால எழுதி கொடுத்திருந்தார். எதை கொடுத்திருந்தார்? மோசேவை வர வச்சு 2 கற்பனைகளை எழுதி அந்த கற்பனைகளை மோசேவிடத்தில் கொடுத்து நீ ஜனங்களை நடத்து என்று சொல்லி கொடுத்தது. அப்போ நியாய பிரமாணம் என்று பொக்கிஷம் இவங்களுக்கு கிடைச்சிருந்தது. அடுத்தது வாக்கு தத்தம். உங்களுக்கு எனக்கு வாக்கு தத்தம் சொல்ல கிடையாது. பைபிள் நிறைய வாக்கு தத்தம் 10,000க்கும் மேற்பட்ட வாக்கு தத்தங்கள் பைபிள் இருக்கு. உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இதெல்லாம் யாருக்கு கொடுத்தது வாக்கு தத்தம்? உங்களுக்கு எடுக்குமா? யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. யூதர்களில் இருந்து வந்த இயேசு அவரை நாம் ரட்சித்தபடினால, அவர் வழியாக நமக்கு ரட்சிப்பு ஏற்பட்டதுனால அவரை சார்ந்த எல்லாமே இயேசு வழியாக நமக்கு சொந்தமாகிவிட்டது. அப்ப வாக்கு தத்தத்திற்கு நீங்கள் நானும் அந்நியர்கள் ஒரு காலத்துல, நியாய பிரமாணத்துக்கு நீங்கள் நானும் அந்நியர்கள் ஒரு காலத்துல. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் ஸ்தோத்திரிக்கிறோம் வந்ததனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னால், நமக்கு அந்த வாக்கு தத்தத்தை, அந்த நியாய பிரமாணத்தை உரிமையாக்கி கொள்ளக்கூடிய அந்த சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கோம். தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் கொடுத்தார், ஆசாரியர்களை ஆண்டவர். இப்ப மோசே குறித்து சொல்ற, மோசே உங்களுக்கு சொந்தமா? ஆபிரகாம் என்று சொல்ல, ஆபிரகாம் பேரை வச்சுக்கிறோம், மோசேவோட பேர் வச்சுக்கிறோம். ஆபிரகாம் மோசேவோட பங்காளியா, பக்கத்து வீடா? அவங்க ஒரு தேசம், அவங்க ஒரு இன மக்கள். அப்ப எப்படி நம்ம சொந்தம் கொண்டாடுறோம்? இயேசு வழியாக அவருடைய வாழ்க்கை முறையில அவருக்கு உண்டான எல்லா நன்மைகளை இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் நாம் அதை சொந்தம் கொண்டாடுறோம். அப்போ இந்த ஜனங்களுக்கு என்ன கிடைச்சது? வாக்கு தத்தம் கிடைத்தது, நியாய பிரமாணம் கிடைத்தது, தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் சொத்தாக கொடுத்திருந்தார், ஆசாரியர்களை ஆண்டவர் சொத்தாக கொடுத்திருந்தார், இவ்வளவும் ஆண்டவர் கொடுத்து வைத்திருந்தார். ஆனா இவ்வளவும் கொடுத்திருந்து இன்னும் இதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். அது என்னன்னா, கடவுள் இவர்களோடு கூடவே வந்து வாழ்ந்தார்.
என்ன பண்ணாருங்க? காணக்கூடாத கடவுள் கொடுத்தார் இவர்களுக்கு. நியாய பிரமாணத்தை கொடுத்தார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். கவனிங்க, எல்லாத்துக்கும் தனியா கவனிங்க, எல்லாத்துக்கும் கொடுத்திருந்தார். ஆனா இவ்வளவும் கொடுத்துட்டு அதே கொடுத்த கடவுள் அப்படியே அவங்க நடுவுல வந்து ஒரு மனுஷனோடு கூட மனுஷனா என்ன பண்ணாருன்னா அவங்களோடு கூட கடவுள் நடந்தார். அவங்க நடக்கும்போது கூடவே நடந்தார். அவங்க சாப்பிடும் போது கூடவே உட்கார்ந்து சாப்பிட்டாரு. அவங்க தூங்கும் போது அவங்க நடுவிலே தூங்கினார். அவங்க நடுவிலே கடவுள் வந்து பேசினார். இயேசு எங்கெல்லாம் பிரசங்கித்தாரோ அங்கெல்லாம் கடவுள் பிரசங்கித்தார் என்று போறோம். என்ன அர்த்தங்க? இயேசு பிரசங்கித்தார் என்ன அர்த்தம்? கடவுள் கடவுள் வந்து ஸ்தோத்திரிக்கிற பிரசங்கித்தார். கவனிங்க, சீசன் மத்தியில பேசினார். ஜனங்களை தொட்டார்னா கடவுள் தொட்டார்னு அர்த்தம். அப்போ கடவுள் மனிதனாய் வந்து மனுஷனுக்கு மத்தியிலே வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாக்கியத்தை யூத ஜனங்கள் மட்டுமே பெற்றிருந்தார்கள். உலக ஜனங்கள் பாருங்க, கடவுளோடு கூட வாழ்கிற சாக்கியம் மக்களுக்கு கிடையாது. ஆனால் யூத ஜனங்கள் கடவுள் அவர்கள் நடுவிலே வந்து அவங்க தேசத்திலே பிறந்தார். அவங்க தேசாந்திரிகளாக இருந்த போது அவங்களோடு கூட நடந்தார், அவங்களோடு உறங்கினார், அவங்களோடு கூட சாப்பிட்டார், அவங்களுடைய விருந்துகளுக்கு கடந்து போனார், இன்ப துன்பத்திலே அவர் பங்கெடுத்தார். உதாரணத்துக்கு சொல்றார், ஒரு தேசத்துடைய தலைவர், உயர்ந்த தலைவர் நம்ம கூட வந்து உட்கார்ந்து சாப்பிட்டாங்க, எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கும்? நம்ம இன்பத்துள்ள பங்கெடுத்த அப்படின்னு தைரியத்தை கொடுக்க. அதே போலத்தான் அகில உலகத்தை உண்டாக்கின கடவுள் மனிதனாய் வந்து அவர்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டார், அவங்களோடு நடந்தார், அவங்களோடு பேசினார், அவங்களோடு பழகினார். எல்லா காரியங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா செய்தார். இவ்வளவு சாக்கியத்தை அவர்கள் பெற்றிருந்தோம், எதையுமே அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள. உனக்கு கிடைத்த உனக்கு எல்லாம் கிடைச்சதுப்பா. நியாயப்பிரமாணம் கிடைச்சது, வாக்குத்தத்தம் கிடைச்சது, நல்ல தீர்க்க தரிசிகளை, சத்தியத்தை சொல்லக்கூடிய நல்ல தீர்க்க தரிசிகளை நான் கொடுத்து வச்சிருந்தேன். மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பத்தினாலே வழி நடத்தக்கூடிய சாக்கியத்தை நான் உங்களுக்கு கொடுத்து வச்சது. ஏன்? நானே வந்தேன். இவ்வளவு சாக்கியமும் பெற்றிருந்து கூட இன்னும் கூட மனம் திரும்பலையே, இன்னும் கூட உன் பாவத்தை விட்டு வெளியே வரலையே, இன்னும் கடவுளை குறித்த அறிவு உனக்கு வரலையே. அதனால இப்பேற்பட்ட இந்த சாக்கியத்தை நீ பயன்படுத்திக் கொள்ளாமல் போகிறபடினால் நீயும் உன் சந்ததியும் இப்படிதான் நீங்க நெருக்கப்படுவீங்க என்று சொல்லி ஆண்டவர்கள் சொல்லுகிறது. பைபிள்ல பிரசங்க 3ஆம் அதிகாரத்துல மட்டும் 28 காலங்களை குறித்து பைபிள் சொல்லுது. பிரசங்கில மட்டும் 23ஆம் அதிகாரத்துல 28 வகையான காலங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, எல்லா காலத்திலும் எது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த காலம்? நமக்கு பாருங்க, கல்யாண நாள் ஒண்ணு இருக்கும். பைபிள் சொல்லு, மனைவியை கண்டறிகிறவன் நன்மையானதை கண்டறிகிறான். அப்போ ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில சிறந்த காலங்கள் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. திருமண நாள் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். சரிங்களா? அவரு ஏதோ தாலி கட்டி வச்சிருப்பாரு, கயிறு கட்டி வச்சிருப்பாரு, அவரு சொத்தியோ பத்தியம், ஆனா அதுக்கு முத்தம் கொடுத்து காலம் தான் வச்சிருப்போம். யோசித்து பாருங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் அவர் ஏன்டா வச்சு யோசிப்போம். ஆனா அந்த தாலி பாருங்க ரொம்ப கெட்டிமா பூச்சி வச்சுன்னு அது அவ்வளவு பாக்கியமா நினைப்போம். ஆனா நமக்கு தான் தெரியும் அது பாக்கியமா பாக்கியம் இல்லையான்னு சொல்லி. அப்ப திருமண நாள் வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாங்க. அப்படித்தானே? ஒரு மனிதனுடைய பிறப்பினால், ஜென்ம அதாவது பிறந்த நாள் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாள். ஒரு மனிதன் சொத்திருக்க பள்ளியிலே சேர்கிற நாள், ஒரு மனிதன் படித்து உயர்ந்து லைஃப்ல முதல் சம்பளத்தை வாங்குற நாள், லைஃப்ல சிறந்த நாட்கள் இதெல்லாம். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற நாள். ஆனா வாழ்க்கையில எந்த காலமானாலும் எல்லா காலத்தையும் மிஞ்சி ஒரே ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடத்துக்கும் மேலான இடத்தை அங்கம் வகிக்கிறது. ஆண்டவர் நம்மை சந்தித்தாரே அந்த நேரம் தான் நம்ம வாழ்க்கையில எல்லா காலத்தை காட்டி, திருமண நாளை காட்டிடும், புருஷனை மனைவியா சந்தித்து ஏற்றுக்கொண்ட நாளை காட்டிடும், ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து முத்தம் கொடுத்து கொஞ்சிய காலத்தை காட்டிடும், ஒரு ஸ்கூல்ல சேர்ந்து படிப்புல வளர்ந்த அந்த நாளை காட்டிடும். ஆண்டவர் என்னை சந்தித்தாரே அந்த நாள் தான் நம்முடைய வாழ்க்கையில மறக்க முடியாத உன்னதமான மேன்மையான ஒரு நாள். எத்தனை பேர் அப்படி நீங்க யோசிக்கிறீங்க? பிறந்த நாளை காட்டி எதாவது முக்கியமான சொல்லுங்க. ஆண்டவரை சந்தித்த நாள், உங்களை ரட்சித்த நாள், உங்களை தொட்ட நாள், உங்களை தமது மகனாக மகளாக வேறு பிரித்தாரே அந்த நாள் தான் வாழ்க்கையில மிக 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 முக்கியமான ஒரு நாள். முடிஞ்ச அந்த நாளை பிறநாளை கொண்டாடுங்க. நீங்க ஞானஸ்தானம் எடுத்த நாளை கொண்டாடுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளை டேட் ஞாபகம் இருந்தா அதை வச்சு நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. அது உங்க வாழ்க்கையில முக்கியத்துவமா நீங்க நினைங்க. அப்போ அந்த நாள் தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். கவனிங்க, அப்ப ஆண்டவர் சந்திக்கிற ஒரு நாள். ஆண்டவர் என்னை சந்திக்கும் போது, என்னை சந்திக்க வந்த தேவத்தை நான் சந்திக்கும் போது, அதனால என் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு நன்மைகளை கொடுக்கிறார்.
யாரெல்லாம் ஆண்டவர் சந்திக்கும் போது அந்த சந்திப்பை புறக்கணிக்காமல், அந்த சந்திப்பை அலட்சியப்படுத்தாமல், அந்த சந்திக்க வந்த தெய்வத்தை யாரெல்லாம் மீட் பண்ணுகிறார்களோ, அப்படி தன்னை சந்தித்த மனிதர்களை ஆண்டவர் வாழ்க்கையில உயர்த்தி வைக்கிறார், அவங்களை அழகுபடுத்துகிறார், அவங்களை உருவாக்குகிறார். தமக்கு ஏற்ற வண்ணமாய் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா வாழ்க்கையில அவங்களை மாற்றத்துக்கு கொடுக்கிறார். சரி, ஆண்டவர் யாரெல்லாம் சந்திச்சாரு? அப்படி சந்திக்க வந்த போது எத்தனை பேர் ஆண்டவரை சந்திச்சாங்க, எத்தனை பேர் சந்திக்காம போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு 2-3 காரியத்தை மாத்திரம் நான் சுருக்கமா சொல்லி முடித்து விடுகிறேன். நல்ல கவனிங்க, தூங்காம நல்ல கவனிங்க. முதலாவது, யாக்கோபை தேவன் சந்தித்தார். யாரை சந்தித்தாரு? சொல்லுங்க, யார? யாக்கோபு யாப்பேக்கு என்ற ஆற்றங்கரையில ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்? 20 வருஷம் தாய் மாமா வீட்டுல வேலை செஞ்சுட்டு கடினமா உழைச்சி கஷ்டப்பட்டு உழைச்சதுல எல்லா நன்மைகளை பெற்றுக்கொண்டு வெறும் கையோடு போனவன் இப்ப எல்லாம் உடைய 2 ராஜாக்களுக்குரிய ஆசீர்வாதத்தோடு என்ன பண்றாருன்னா இப்போது கானானுக்கு திரும்பி வருகிறார். கவனிக்கணும், யாக்கோபு கானானுக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. யாக்கோபுக்கு கானான் தேசத்தை தான் ஆண்டவர் வாக்கு பண்ணார். ஆபிரகாமுக்கு சொன்னா இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், ஈசாக்குக்கு சொன்னா இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். அதே போல யாக்கோபு உன் முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். ஆனா இவர் போய் எந்த தேசத்துல இருக்கிறார்? இப்போ லாபான் வாழ்ந்த சீரியா என்கிற தேசத்துல யாக்கோபு செட்டில் ஆயிட்டாரு. இப்ப நல்லா கவனிங்க, ஆனா யாக்கோபுக்கு எந்த தேசத்தை வாக்கு பண்ணியிருக்கிறாரு? கானான். அப்ப கானான் தேசத்துல யாக்கோபு வாழணும், கானான் தேசத்தை தான் அவன் சந்ததி சுதந்திரித்துக் கொள்ளணும். ஆனா இவரு போய் சகோதரனுக்கு பயந்துகிட்டு அந்த ஊர்ல என்ன பண்றான்னு சொன்னா எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு மனைவி பிள்ளைங்களா இருக்கிறாங்கப்பா அப்படியே செட்டில் எல்லாம் சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த யோசிச்சார், இவனை இப்படியே விட்டா இங்கே செட்டில் ஆயிடுவான், இவங்க கொடுத்த பூமிக்கு போக மாட்டான், முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை இவன் ஸ்தோத்திரிக்கும் நிறைவேற்றாம போயிடுவான். அதனால இவனை கிளப்பணும். எப்படி கிளப்புறது? சில சிக்கல் வந்தது. லாபான் குத்திக்கிட்டே இருக்கிறான், 10 முறை சம்பளத்தை மாத்தி மாத்தி பண்றான். இவன் டார்ச்சர் தாங்க முடியல. ஓகோ, நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு இங்க வந்து இருக்கிறவங்க குத்திட்டு இருக்கிறான், எப்படா கிளம்ப போறோம்? இப்ப லாபான் குத்துறனா? அப்ப சில லாபான் குத்துறது, லாபான் குத்துறாதான் நமக்குரிய இடத்துக்கு நம்ம வருவோம். சரிங்களா? அப்ப லாபான் குத்துவது யாக்கோபுக்கு நல்லது, லாபான் ஏமாற்றினது யாக்கோபுக்கு நல்லது. ஏன்னா அவன் ஒருவேளை யாக்கோபை ஏமாற்றாமல் இருந்திருந்தால், லாபான் யாக்கோபுக்கு இடையூறாக இல்லாமல் இருந்திருந்தால், யாக்கோபு கானானிலே வராமல் அந்த சீரியா தேசத்திலே செட்டில் ஆயிட்டு. அப்போ ஆபிரகாம் வழியாக, ஈசாக்கு வழியாக யாக்கோபுக்கு வர வேண்டிய, அவன் சந்ததிக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இவன் சுதந்திரிக்காமல் போயிருப்பான். அப்போ நம்மள ஆண்டவர் ஒரு இடத்துல வைக்கணும் அப்படி நினைச்சிருப்பாங்கன்னா அதை விட்டுட்டு நீங்க வேற ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லாபான் குத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்ல புரியுதா? ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்தை வச்சிருப்பார், நீ இங்கதான் இருக்கணும், நீங்க தான் வாழணும், இந்த ஊர்ல தான் குடியிருக்கணும், இந்த சபையில தான் அங்க வகிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில இடத்தை அவனை வச்சிருப்பார். இதை விட்டுட்டு நமக்கு சம்பந்தம் இல்லாத சீரியா தேசத்துல போய் நம்ம உட்கார்ந்துகிட்டு போச்சோம்னா அங்க லாபான் நமக்கு எதிராக எழுப்பி கொண்டே இருப்பான். அப்ப லாபான் கூட தேவ திட்டத்திற்கு நேராய் நம்மை நடத்தக்கூடியவன் தான். அப்போ யாரெல்லாம் தேவ திட்டத்தை மறந்து வாழ்கிறார்களோ, தேவ திட்டத்தை மறந்து நிறைய பேருக்கு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கும், வேலையை போகாதுன்னு இருப்பாங்க. அங்க லாபான் குத்திக்கிட்டே இருப்பான். ஏய், உனக்கு வேலை முக்கியம்டா, ஊழியம் தான்டா. லாபான் குத்துவான், சூப்பர்வைசர் குத்துவான், எஜமானங்க குத்திக்கிட்டே இருப்பான். என்ன காரணம்? நீ இங்க வந்து காலையில உனக்கு வேற களத்துல தான் உனக்கு பழி ஊட்டி இருந்துச்சு. அப்போ சில நேரத்துல கர்த்தர் நம்மளை வச்ச இடத்துல நம்ம இல்லாம வேற இடத்துல போயிட்டு சுகபோகத்தை விரும்பி இருந்தா அங்கே லாபான் எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா தேவ திட்டத்துக்கு நேராய் உன்னை நடத்தத்தான் லாபானும் சில நேரத்துல நமக்கு எதிராய் எழுதுகிறான் என்பதை நாம் மறந்துகிறோம். இப்ப யாக்கோபு வந்துட்டார், லாபான் குத்திக்கிட்டே இருந்தான். சரி, எதுக்கெல்லாம் தோல கஷ்டமா நஷ்டமா ஊருக்கே போயிட்டான். வந்துட்டாரு, வர வழியில ஆபத்து, மனசெல்லாம் ஒரே பக்கு பக்குன்னு, மனசெல்லாம் அப்படியே முகமெல்லாம் வேர்க்குது. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி சகோதரி ஏமாத்திட்டு வந்துட்டேன், அவன் என்ன ஆயுதம் வச்சுக்கிறான்னு தெரியல, அடிப்பானா, கொண்டுடுவானா, பிள்ளைங்களை சாவடிச்சிருவானா, பொண்டாட்டி பிள்ளைங்களா எப்படி தெரியல, மனசெல்லாம் பயம், உடம்பெல்லாம் பதற்றம். அவன் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறான், என் பிள்ளைங்கெல்லாம் எப்படி என்ன ஆகுமோ அப்படிதான் யோசித்து அவன் பயந்து கொண்டு வருகிறான். அந்த பயத்தின் மிகுதி நான் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என் சகோதரர் காலையில ஆற்ற கடந்துட்டா, அவன் முகத்தான் முழிக்கிறான், என்ன பண்ணுவேன்னு சொல்லி அவன் இரவெல்லாம் முழங்கால் பண்ணிட்டு அவன் ஜெபித்து, அவன் ஜெபித்த நேரம் ஆண்டவர் அவனோடு கூட இதே பண்ணார்.
அவனை சந்திக்கிறார். யாக்கோபே, இனி நீ யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய், நீ எழும்பி போ என்று சொல்லி ஆண்டவர் அவனை சந்தித்தார். அவனோடு பேசினார். அவன் பயத்தை மாற்றினார். அவனுடைய திகிலை மாற்றினார். அவனுக்குள்ள ஒரு மன வலிமையை கொடுத்தார். எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவரை போல் சந்திக்கிறார். நம்ம ஜெபிக்கிற நேரங்களிலே ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகிறார். ஆண்டவர் எப்ப நம்ம சந்திக்கிறார்? ஆண்டவர் சந்திப்பதற்கு இடம் வச்சிருக்கிறார். பாருங்க, யாக்கோபை ஜெபித்த போது ஆண்டவர் வந்து யாக்கோபை சந்தித்தார். ஏலி ஆலயத்தில் படுத்துக்கிட்டு இருக்கார். யார் சத்தம் போட்டது? ஆண்டவர் என்ன பண்றாரு? சாமுவேலே, சாமுவேலே, சாமுவேலே 3 முறை சத்தம் போடுறாரு. அப்படியே என்ன, அவங்க சந்திக்க வீட்டான வந்திருக்கிறதா? ஆனா நீயும் நேர காலம் தெரியாம 8 மணி 10 மணி தூங்கி கிடக்கிறீங்க. ஏன் நிறைய வீடுகள்ல ஆண்டவர் நம்மை சந்திக்க அதிகாலையிலே வந்து விடுகிறார். ஆனா நாம இழுத்து கொடுத்து தூங்கி இருக்கணும். ஆண்டவர் சந்திக்க வந்துட்டு நம்ம தூங்கிக்கிறத பார்த்துட்டு விருப்பமில்லாத பார்த்துட்டு ஆண்டவர் வெட்கப்பட்டவராய் திரும்பி போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை எப்போது நீங்க ஜெபிக்க தயங்குகிறீர்களோ அப்போது ஆண்டவரை நீங்க வெட்கப்படுத்தி அனுப்புவீங்க. ஜெபிக்காத பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க சீரடையவே முடியாது. அப்ப ஆண்டவர் நம்ம எப்படி சந்திப்பான்? எப்படி சந்திப்பான் சொல்லுங்க. நாம் ஜெபிக்கிற நேரங்களில் ஆண்டவரை சந்திக்கிறார். பெரும்பாலும் எந்த நேரத்தில் ஆண்டவர் சந்திப்பார் நம்மள? அதனால ஜெபம் என்பது உங்க வாழ்க்கையில பிரதானமா இருக்கணும். இதை மாத்திரம் மனசுல வச்சுங்க. நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் நீங்கள் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். ஆண்டவருக்கு நீங்கள் பேசணும். அவர்களோடு கூட பேச வேண்டும் என்கிறதா. உங்கள் வீட்டை தேடி ஒவ்வொரு வீடுகளுக்கும் முன்பாக அதிகாலையிலே ஆண்டவர் ஸ்தோத்திரிக்க வந்து நிற்க ஆரம்பிக்கிறார். ஆசாரி இப்ப கூடாரத்துக்கே ஆண்டவர் போயிட்டார். ஆனா ஏழு தூங்கிக்கிறீங்க தெரியாது. எழுப்புறார். எழுந்துப்பா, உன்னை நான் பார்க்க வந்திருக்கேன், உன்னை பேச வந்திருக்கேன், உன்னை மீட் பண்ண வந்திருக்கேன். ஆனா நீ தூங்கிக்கிட்டு இருக்கிறியே. ஆனா தேவப்பிள்ளை, நீங்க ஜெபிக்க தவறினால் ஆண்டவரை சந்திக்க நீங்கள் விரும்பவில்லை என்று. ஆனா தயவு கூர்ந்து இதுவரைக்கும் நல்ல ஜெப வாழ்க்கை இல்லாதவங்க, எதுக்கு ஜெபிக்கிறோன்ற அந்த மேன்மை தெரியாதவங்க, நீங்கள் ஆண்டவரை சந்தித்தால், நீங்க ஜெபித்தால் தான் ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார் அர்த்தம். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்காவிட்டால் ஆண்டவர் நீங்க சந்திக்க விருப்பப்படவே மாட்டோம். ஜெபிக்காத மனிதன் ஆண்டவர் என்ன பார்க்க வரதா நான் விரும்புறேன்னு சொல்றீங்க. நான் சொல்றது புரியுது? கவிதா புரியுதா? என்ன சொல்லுங்க, கவனிக்க. ஆண்டவர் நம்மை சந்திக்க வருவதை விரும்புவது நமக்கு தான் இருக்குது. நான் ஜெபிக்கலன்னா ஆண்டவர் என்ன சந்திக்க வரத நான் அவரை பார்க்கறத என்ன பண்றேன்? நான் விரும்பல, போக சொல்லுவேன். அவர் வேற வேலை வெட்டியே இல்லை, இன்னும் தூங்க வேண்டியது இருக்குது, போக சொல்லுவேன். அப்ப ஜெபிக்கக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். தயவு செய்து அதிகமா ஜெபம் பண்ணுங்க. அதிகாலை இந்த தூக்கத்தை வெறுத்து ஜெபிங்க. ஒரு ஜெபத்துக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. இதுதான் என் ஜெப நேரம். கண்ட நேரத்துல இருந்து ஜெபிக்காதீங்க. கண்ட நேரத்துல பைபிள் வாசிக்காதீங்க. ஒரு ஒழுங்குமுறையை வாழ்க்கை. கண்ட நேரத்துல சாப்பிடுவீங்களா? காலையில கொஞ்சம் நைட்டு சாப்பிடுறோம் ஏதோ ஒரு நேரத்துல. அதே போல ஜெபிப்பதற்கு ஒரு நேரத்தை கண்டினியூ உங்க வாழ்க்கையில முன்னுக்கு வைங்க. யாக்கோபை சந்தித்தார். யாக்கோபை தேவன் சந்தித்த போது புது மனிதனாய் மாற்றப்பட்டார். அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனை சந்தித்தார். அந்த மனிதனுடைய பழைய சுபாவங்கள் மாறி அவன் புதிய மனிதனாய் மாற்றப்படும். அப்ப நம்மள புது மனுஷனா மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லுங்க, நம்மளை சந்திக்க வருகிறார். மோசேவை ஆண்டவர் வனாந்தரத்தை சந்தித்தார். எங்க சந்திச்சார்? மோசே ஆடுகளை மேய்ச்சி கொண்டு அப்படியே வெயில்ல நின்று கொண்டிருக்கிறார். அப்போது ஆண்டவர் வந்து நின்று ஒரு முச்செடியில் நின்று அப்படி எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு சத்தம் மட்டும் வருது, மோசே 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 என்று கூப்பிட்டார். ஆண்டவர் முச்செடியிலே தரிசனத்தின் வழியாக மோசேவை சந்தித்தார். சில நேரங்கள் உங்களுக்கு தரிசனங்களை கொடுப்பார். நீங்கள் ஜெபிக்கும், நீங்கள் தூங்கும் போது உங்களுக்கு தரிசனம் கொடுப்பார். அந்த தரிசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். தரிசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பு பேசிக்கிட்டு இருக்கேன். என் பிரசன்னத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க நிறைய தரிசனம் பார்ப்பீங்க. ஜெபிக்கும் போது தரிசனத்தின் வாயிலாக ஆண்டவரை சந்தித்தார். சாலமோனுக்கு 2 முறை தரிசனம் கொடுத்தார். ஆனா அந்த 2 தரிசனத்தையும் சாலமோன் உதாசீனப்படுத்தினார். அப்படியே என்ன அர்த்தம்? ஆண்டவர் சந்திப்பை அவன் புறக்கணித்தான் என்று. அப்ப மோசேவுக்கு தரிசனம் கிடைத்தது. அந்த தரிசனத்தை அவன் சரியாக பயன்படுத்திக் கொண்டான். அப்படி சந்தித்த அந்த நேரத்தை அவன் சரியாக பயன்படுத்திக் கொண்டான். அவன் 30 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாக இன்றைக்கும் அவன் பேரை உலகமெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவனாக அவனை மேன்மைப்படுத்தினான். அப்போ ஆண்டவர் சந்திக்கும் போது அந்த சந்திப்பை யாரெல்லாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாங்களோ அந்த மனிதர்களை ஆண்டவர் பயனுள்ள மனிதனாய் கர்த்தர் மாற்றுவார். அவனை பிரயோஜனப்படுத்துவார், அவனை கனம் பண்ணுவார், அவனை மேன்மைப்படுத்துவார். சவுல் ஊழியர்களை கொல்லும்படியாக
சபைகளை பாழாக்கும்படியாக அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு தமஸ்குக்கு போய் கொண்டிருக்கிறான். கவனிக்கணும், தமஸ்குக்கு போற வழியில ஒரு சத்தம் வானத்துல வருது. சவுலே சவுலே, ஒரு பெரிய வெளிச்சம் வருகிறது. உடனே சவுல் கீழே விழுந்துட்டான். இப்ப அந்த வெளிச்சத்துல ஒரு சத்தம் வருது. சவுலே சவுலே, முள்ளிலே உதைப்பது உனக்கு கடினமா? ஆண்டவரை சந்தித்த அடுத்த கணமே அவன் புது மனிதனாய் மாறினான். ஞானம் உள்ளவனாய் 14 நிருபங்களை அவன் எழுதினான். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினான். அப்ப ஆண்டவர் ஏன் ஒரு மனிதனை சந்திக்கிறார்? நம்மளை பயன்படுத்துவதற்காக, நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக. அப்ப ஆண்டவரை சந்திக்க யாரெல்லாம் விருப்பப்படவில்லையோ அவர்கள் ஞானம் அடைய முடியாது. அவங்கள கடவுள் பயன்படுத்த முடியாது. அவங்க கடவுள் அவங்க வழியா மகிமைப்படுத்த முடியாது. நல்லா கவனிக்கணும். அப்போ பைபிள் சான்று சொன்னாரு, நான் உன்னை சந்திக்க வந்தேன், இவ்வளவு காலம் கூட இருந்தேன், நடந்த பேசினேன். ஆனா சந்தித்த காலத்தெல்லாம் நீ நம்பாம என்னை ஏத்துக்காமல் போனபடினாலே, சமாதானத்திற்கு ஏதுவானவைகளை நீ அறியாமல் போனபடினாலே, இப்பொழுது உன்னை முற்றிலும் சூழ பாலை விறங்கி உன்னை என்ன பண்ண சொன்னான், உன்னை உபத்திரவத்துக்கு உட்படுத்துவார்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். இதுவரைக்கும் இந்த இஸ்ரவேல் தேசம் இப்ப நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரம் வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் அறிவிலே வளர்ந்திருக்கிறார்கள். பல கண்டுபிடிப்பு, நோபல் பரிசு அதிகமா பெற்றவங்க இஸ்ரவேலர்கள். சரிங்களா? அதிக கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சவங்க இஸ்ரவேலர்கள். இங்கிருந்து அந்நிய நாட்டுல ஒரு மனுஷன் இங்க குண்டு அடிச்சு இங்க ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணா அங்க சாகடிக்கிற அளவுக்கு அறிவு வளர்ச்சி பெற்றவர்கள், விஞ்ஞான வளர்ச்சி பெற்றவர்கள், ராணுவ வளர்ச்சி பெற்றவர்கள். ஆனா எல்லா வளர்ச்சியும் இருக்கிறது. ஆனா நாட்டுல சமாதானம் இல்லை. என்ன இல்லை? அந்த நாட்டுல என்ன இல்லை? இதுவரைக்கும் அவங்களை சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளோடும் அவங்க சண்டை போடுகிற, எப்ப பாரு துப்பாக்கி எடுத்து சுத்திக்கினே அவங்க திருத்திருக்க. என்ன காரணம்? அவனுக்கு சமாதானம் இல்லை, நிம்மதியா தூக்கம் இல்லை. எந்த நேரத்தில் எங்க வெடிகுண்டு வருது தெரியல. என்ன காரணம்? சமாதானம் கொடுக்க வந்த மெசியாவாகிய இயேசுவை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க நடுவிலே வாழ்ந்து, அவங்க நடுவிலே பேசி, அவங்களோடு கூட பழகி, அவங்களோடு உண்டு உறங்கி வாழ்ந்து மரித்த அந்த இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல், நம்பாமல், நம்பி இணங்காமல் போனபடினால இதுவரைக்கும் அவங்க உபத்திரப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. சண்டை இல்லாமல் வாழ்வது மட்டும் சமாதானம் அல்ல. கடவுளோடு நல்ல உறவில் இருக்கிறது, அதுதான் சமாதானம். எனக்கு கடவுளுக்கு இருக்கிற நல்ல உறவு தான் சமாதானம். அது இல்லைன்னா வாழ்க்கையில ஒன்றுமே தோற்றிருக்கலாம் கிடையாது. நல்ல கவனிங்க. சகரியா 9:9 ஆண்டவர் சொன்னார், உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருவார். ஆனா சொன்னாரா? சகரியா 9:1. இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காகவே இயேசு என்ன பண்றாங்க? கழுதை மேல போறாரு. ஆனா இப்படி கழுதை மேல போய் கூட இவர்தான் சகரியா 9:9 சொல்லப்பட்ட இவர்தான் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கை அவருக்கு வரவே இல்லை. அவர் மெசியாவை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப ஆண்டவர் யாரெல்லாம் மனதார ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில தான் ஆண்டவர் நன்மையை கொண்டு சமாதானத்தை கொண்டு வருகிறார். தன்னை முழுமையாய் ஏற்றுக்கொண்ட மனிதனை தான் ஆண்டவர் முழுமையாய் பயன்படுத்துகிறார். அவனைத்தான் கனம் பண்ணுகிறார், அவனைத்தான் விருத்தியாக்குகிறார் என்பதை இந்த செய்தி வாயிலாக நமக்கு ஆண்டவர் தெரிவிக்கிறார். ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சார். ஒரு வாலிபன் இன்னொரு வாலிபனை கொன்று விட்டான், குத்தி கொலை செய்து விட்டான். நல்ல வாலிபன் தான், கோபத்துல கொலை பண்ணிட்டான். கோபம் ரொம்ப ஆபத்தானது. கோபத்தை நாம் மாற்றிக்கொள்ளாவிட்டால் அந்த கோபம் எந்த இடத்துக்காக நம்ம கொண்டு போய் வைக்கணும். கோபம் நியாயப்படி கோபம் பண்ணணும், அநியாயத்துக்கான கோபப்படக்கூடாது. கோபப்பட இடத்துல கோபம் பண்ணலாம், அதுக்கு பைபிள் அங்கீகரிக்கிறது. ஆனா தேவையில்லாத கோபம் ஆபத்தாய் மாறி. நல்ல கவனிக்கணும். ஒரு வாலிபன் தன் கோபத்தினால் எதிரே இருந்த ஒரு நண்பனை குத்தி விட்டான், அவனும் மரித்து விட்டான். ஆனா நல்ல பையன் தான், கோபத்துல தப்பு பண்ணிட்டான். இப்ப போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வச்சாங்க. இந்த கொலை குற்றத்திற்காக அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. தூக்கு தண்டனைக்கு முன்பாக அவனை சிறையிலே அடைத்து விட்டார்கள். நல்ல கவனிக்கணும். நல்ல பையனா, ஊர் மக்கள் ஒன்னா சேர்றாங்க. நல்ல பையனாச்சே, எப்படியாச்சும் காப்பாற்றலாம் சொல்லி கவர்னருக்கு மனு எழுதி போடுறாங்க. ஐயா நல்ல பையன், சமுதாயத்தில் நாங்களாம் சாட்சி கொடுக்கிறோம், தங்கமான பையன், கோபத்துல அவர் பண்ணிட்டாயா, அவனுக்கு எப்படியாச்சும் ஜாமீன் கிடைக்க பண்ணுங்க, அவனுக்கு ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கவர்னருக்கு மனு எழுதுகிறாரு. கவர்னர் அதை படிக்கிறார். படிச்சுட்டு சரி எல்லாரும் ஊர் மக்களும் சப்போர்ட் பண்றாங்க, ஊர் மக்களால சாட்சி கொடுக்கிறாங்க. இந்த வாலிபனை நாம் காப்பாற்றலாம் என்று சொல்லி அந்த கவர்னர் என்ன பண்ணா, ஒரு பாஸ்டர் போல, ஒரு போதகனை போல ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில பைபிள் எடுத்துக்கிட்டு அவனை ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த மனுவை, அந்த கடிதத்தை கோர்ட்ல இருந்து வாங்கி எடுத்துக்கிட்டு அந்த ஜெயில அவனை பார்க்கறதுக்காக அந்த கவர்னர் கடிதம். கவர்னர் மாறுவேடத்தில் போனபடினால
போலீஸ்காரங்களுக்கு தெரியும், ஆனா அந்த உள்ளத்துல கைதிக்கு தெரியாது. அப்ப எல்லாம் போய் சொல்றாங்க, உன்னை பார்க்க ஒரு போதகர் வந்திருக்கிறார் என்று சொல்லணும். அப்ப போயிட்டு அந்த ஜெயிலுக்கு முன்னாடி அந்த ஜன்னலுக்கு முன்னாடி நின்று, தம்பி உங்களை நான் பேசணும்னு சொல்லும் போது அவர் உள்ளே ஒரு சத்தம், நீ யார்? நான் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் என்று சொல்லணும். கிறிஸ்தவ நாயை, போ, என்கிட்ட நீ வராத, நீ யார் என்னை காண என்று சொல்லி அந்த ஊழியரை மனமாக பேசி அவரை திட்டி என்ன பண்ணா துரத்தி விட்டார். அவர் சொல்றார், இல்ல தம்பி, அவசரப்படாத, கொஞ்சம் நிதானமா, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுப்பா என்று சொல்லி அவர் எவ்வளவோ வற்புறுத்தினார். ஆனாலும் சற்று கூட அந்த வார்த்தைக்கு செவி, நீ பேசுறதே வேணாம், நிறுத்து, பேசாத என்று சொல்லி அவரை திருப்பி அனுப்பிவிட்டார். அவரா விடுதலை பண்ண வந்தாரு, ஆனா வெறுக்கிறானே, காப்பாற்ற வந்த ஆனா புறக்கணிக்கிறானே, என்னடா பண்றது? நானா மண்ணு கட்டி போய் அவனை விடுவிக்க நினைச்சா கூட அவன் ஏத்துக்க மாட்டேன்றான். ஏன்னா இவர் ஏத்துக்கிறான் தான் அவனுக்கு விடுதலை, இவர் ஏத்துக்கிறான் தான் அவனுக்கு சமாதானம், இவர் ஏத்துக்கிறான் தான் அவனுக்கு எதிர்காலம். இதே ஒண்ணுதான் இயேசு ஏற்றுக்கொண்டதான் எதிர்காலம் சிறப்பா. இயேசுவை விசுவாசிச்சா தான் நம்ம வாழ்க்கை முறை நல்லா இருக்கும். அவரா திரும்பி போய்விட்டார். அந்த தூக்குல போடக்கூடிய அந்த நாள் வந்து விட்டது. அவனை எல்லாரும் கையை பிடிச்சி தூக்கி அவனை கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் போகும்போது அவனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னார், மகனை பழகத்தினால பையன் அதை விடுவிக்க கவர்னரே வந்தாரு. உங்களுக்கு தெரியும், எப்ப வந்தாரு? ஒரு ஃபாதருக்கு முன்னாடி பேச வந்தார்ல, அவர் தான் கவர்னர். உன்னை விடுவிக்க, உன் கூட பேச, அவர் அதுக்கான விடுதலை கடிதத்தை எடுத்துக்கொண்டுதான் உங்ககிட்ட வந்தாரு. ஆனா அவர் போய் புறக்கணிச்சிட்டே, இன்னைக்கு நீ தூக்குல தொங்க போற, உன்னை யாரு காப்பாத்துவாங்க? அவர் வந்தே நீ செவி கொடுக்கல, இப்ப அதுக்கு பதிலா அவங்க யாரெல்லாம் காப்பாத்துவாங்க என்று சொன்னாங்க. அவன் கண்ணீர் வடித்தான். ஐயோ, என்னை சந்திக்க வந்த அந்த நேரத்தை நான் புறக்கணித்து விட்டேனே, எனக்கு கிருபையாய் கிடைச்ச அந்த நேரங்களை நான் வீணாக்கிட்டேனே. ஜீவன் எனக்கு முன்பாக வந்தது, ஆனால் நானோ ஜீவனை விரும்பாமல் இருளை விரும்பினேன் என்று சொல்லி அவன் கண்ணீரோடு என்ன பண்ண சொன்னான்? விருப்பம் இல்லாமல் அந்த கழுத்தை எடுத்து கைச்சியை மாற்றிக்கொண்டான். அவனை பிடிச்சி என்ன பண்ண சொன்னான்? அவனை ஸ்தோத்திரிக்கிற தூக்கிலே தொங்க விட்டார்கள். அவன் அப்படியே மரித்து. அவன் மரித்ததுக்கான காரணம் என்ன? விடுவிக்க வந்தவரை ஏற்றுக்கொண்டார்கள், காப்பாற்ற வந்தவரை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் போனான், அவனுக்கு உதவி செய்ய வந்தவரை அவன் புறக்கணித்தபடினாலே அவன் மரித்து போனான். இதே போலதான் இந்த உலகத்துக்கு உதவி செய்யத்தான் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே இந்த உலகத்துக்கு வந்தார். நம்மை காப்பாற்ற, நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போக, நித்திய நரகத்திலிருந்து உங்களை என்னை விடுவித்து அந்த பரலோக வாழ்க்கைக்கு கொண்டு போகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு கவர்னர் விடுதலை கடிதத்தோடு கூட அந்த குற்றவாளியை சந்திக்க வந்தாரோ, அதே வண்ணமாகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அகில உலகத்தை உண்டாக்கிற கடவுள், ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வசித்த ஆண்டவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் கடந்து வந்தார். இன்றைக்கும் மக்கள் மத்தியிலே சுவிசேஷமாய் போய் கொண்டிருக்கிறார். ஆனால் அநேகர் அவரை வெறுத்துக் கொண்டிருக்கிறார். அநேகர் அவர் வெறுக்கிறவர் மரணத்தை விரும்புகிறார். அவர் வெறுக்கிறார். நான் சொன்ன இயேசு மட்டும் ஒரு நாள் வெறுக்காதீங்க. இயேசு மட்டும் ஆராதனை அசட்டை பண்றவன் இயேசுவை சந்திக்கிற நேரத்தை அசட்டை பண்றான்னு அர்த்தம். நிறைய பேர் ஆராதனையா அப்புறம் போய்க்கலாம், ஒரு 2 பாட்டு போட்டு ஒர்ஷிப்பெல்லாம் முடிட்டோம், பிரசங்கத்துல பாதியில உட்காரலாம். ஆராதனை அசட்டை பண்றவன் இயேசுவை சந்திக்கிற நேரத்தை அசட்டை பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம சொந்த காரியங்களுக்கு எவ்வளவு நேரத்தை எடுத்து யோசிச்சு பாருங்க. இது எவ்வளவு மனசாட்சி உறுத்துற காரியம். நம்ம சொந்த வேலைக்காக அநேக நேரங்கள் எடுத்துக்கொண்டு இந்த நேரத்துல பிழைக்க ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறார். ஜீவனை கொடுத்த ஆண்டவனுக்கு ஆராதிக்க நமக்கு நேரம் இல்லை. எவ்வளவு துக்கமான காரியம். ஆண்டு துக்கப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டார். அப்போ ஆராதனை வெறுக்கிறவன், ஆராதனை பங்கெடுக்க விருப்பமற்றவன் அவரை சந்திக்கிற நேரத்தை நீ புறக்கணிக்கிறாய். பரிசுத்தத்தை வெறுக்கிறவன் அவரை சந்திக்கிற நேரத்தை வெறுக்கிறான் என்று பொருள். ஜெப வாழ்க்கையை வெறுக்கிறவன் வேதத்தை படிக்க நேரம் விருப்பப்பட மாட்டாங்க, படிச்சுனாங்க தெரியும் போது. வேதத்தை வெறுக்கிறவன் அவரை சந்திக்கிற நேரத்தை நீ வெறுக்கிறான். ஏன்னா ஆண்டு பைபிள் வழியா போய் சந்திக்கிறான். ஊழியக்காரன் பிரசங்கத்தை கேட்க விருப்பப்படாம அவர் சந்திக்கிற நேரத்தை அசட்டை பண்றான் என்று பொருள். பாருங்க, கல்லன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறான். 2 கல்லன் 2 பேர் பரியாசம் பண்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை கேட்டு ஒரு கல்லன் மனம் திரும்பிட்டார். அவர் சொல்றாரு, இன்றைக்கு என்னோடு எங்க இருப்பனே கொஞ்ச நேரம். இயேசு கிறிஸ்து கொஞ்ச நேரத்துல அவன் சிலுவையில் விட்டு இயேசு கிறிஸ்து கொண்டு வேற எங்காச்சும் சிலுவையில் அனுப்பிச்சு இந்த இடத்துல இந்த 2 பேர் இருந்தா இவன் கண்டிப்பா பாதாளத்துக்கு போயிடும். சரிங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் இருந்தபடினால இவன் சந்தித்த சில மணி நேரங்கள் நரகத்துக்கு தாண்டா போனோம் அப்படின்ற வாழ்க்கை மாறி நித்திய ஜீவனுக்குள்ள பரவிட்டு என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய் என்று சொன்ன அந்த சாக்கியத்தை புரிஞ்சுக்கோ. ஒருவன் இயேசு அந்த நேரத்தை சந்திக்கிறவன் எங்க போயிருப்பான்?
சொல்லுங்க. சில நிமிடங்களை சந்தித்து அவன் யோசிப்பான், ஐயோ அப்பா அந்த நேரத்துல மிஸ் பண்ணியிருந்தா அவன் பரலோக யோசிப்பான், பரதேசி யோசிப்பான், ஐயோ இந்த நேரத்துல மிஸ் பண்ணியிருந்தா எங்க போயிருப்பான் ஏசப்பா என்று சொல்லி அவன் கண்ணீரோடு அழுது அவன் நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஒரு மனிதருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கத்தான் இயேசு நம்மை சந்தித்தார். அதனால இயேசு சந்திக்கிற நேரங்களை யாரும் அலட்சியப்படுத்த. இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுது முடிவாற்றலாம். இயேசுவை கடுகளவும் நாம் நிராகரித்து, இயேசுவை கடுகளவும் நாம் அலட்சியம் காட்டக்கூடாது. இயேசு சந்திக்கிற நேரங்களை நம்ம ஒரு நாளும் அலட்சியமா எண்ணக்கூடாது. அப்படி ஒருவர் அலட்சியமா எண்ணினால் அது முடிவு மோசமா இருக்கும் என்பதைத்தான் இந்த செய்தி, இந்த ஓசானா செய்தி நமக்கு தெரியப்படுத்துகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு இந்த வார்த்தை சொன்னதுக்கு பின்பு, அவர் ஏற்றுக்கொள்ளாததுக்கு பின்பு இயேசுவை கொண்டு போய் சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுடைய காலகட்டத்துக்கு பின்பு கிபி 70 இஸ்ரவேல் ஜனங்கள் தீத்து என்கிற ரோம தளபதியினால் வந்து சிறைபிடிக்கப்பட்டார்கள். கவனிங்க, தேவாலயம் எரிக்கப்பட்டது. மக்கள் எல்லாம், அநேக மக்கள் அந்த ஆலயத்திலே எரித்து கொல்லப்பட்டார்கள், பைத்தியமானார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள். ஜெர்மன் தேசத்திலே ஹிட்லரால் கொண்டு போகப்பட்டு விஷ வாயுக்களை தாக்கி கொத்து கொத்தாக ஜனங்களை கொன்று போட்டார்கள். ஆலயத்தை இழந்தார்கள், வீட்டை இழந்தார்கள், சொந்த ஊர்வாசலை இழந்தார்கள், திக்கற்றவராய் அலைந்து திரிந்தார்கள். ஏன் சொன்னால் இயேசுவை வெறுத்தனர். தேடி வந்த இயேசுவை வெறுத்ததினால், தேடி வந்த இயேசுவை புறக்கணித்ததினாலே அவங்க தேசமெல்லாம் சிதறிக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் அவங்க சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு, எல்லாத்துக்கும் அறிவு இருக்கிறது, ஆனா சமாதானம் இல்லை. சுத்திர யுத்தம் நடந்தது. இப்ப கூட பாருங்க, ஈரான் ஒரு பக்கம் தாக்கிட்டு இருக்கோம், லெபனான் ஒரு பக்கம் தாக்குறோம், ஹமாஸ் தீவிரவாதிகள் ஒரு பக்கம் தாக்குறாங்க, அமைதி இல்லாமல் இருக்கிறார்கள். என்ன காரணம்? சமாதானம் கொடுக்க வந்த தெய்வத்தை அப்படி வெறுத்தார். அதனால யாரை மட்டும் வெறுக்க கூடாது சொல்லுங்க. வேதத்தை வெறுத்தவன் யாரை வெறுக்கிறான்? சர்ச்சைக்கு வரக்கூடிய ஆராதனை வெறுக்கிறவன் யாரை வெறுக்கிறான்? நிறைய பேர் சர்ச்சைக்கு வராத கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, வீட்டிலேயே கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. நீ இயேசுவை வெறுக்கிறன்னு அர்த்தம். ஆராதனை அசட்டை பண்ணுகிறவன் இயேசுவை சந்திக்கிற நேரம் எனக்கு பிடிக்கிறன்னு அர்த்தம். மற்றதெல்லாம் சந்திக்கிறான், ஆனா இயேசுவை சந்திக்க நிறைய பேருக்கு மனது இல்லை. ஆனா தேவனே இயேசு சந்திக்கும் காலம், இயேசு ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை சந்திக்கிறார். வேதத்தின் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக, ஆராதனை மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை சந்திக்க தயாரா இருக்கிறார். ஆனா நாம அவரை சந்திக்கிறோமா? அசட்டை பண்ணுகிறோம். இதுதான் இந்த செய்தியின் முக்கியத்துவம். எல்லா கண்களை மூடலாம். செய்தி தலைப்பு என்ன சொல்லுங்க? உன்னை சந்திக்கும் ஆண்டு யாரை சந்திக்க போனாரு? சொல்லுங்க. ஆண்டு யாரை சந்திக்க போனாரு? இஸ்ரவேல் மக்களை சந்திக்க போனாரு. சந்திச்சாங்களா? என்ன பண்ணாங்க? நிராகரித்தார்கள். நிராகரித்தா என்னாச்சு? சமாதானம் கொடுக்கும் அந்த தெய்வத்தை நிராகரித்ததுனால அவங்க வாழ்க்கை இது வரைக்கும் எப்படி இருக்குது? சமாதானமே இல்லாம தூங்குறாங்க, பயந்து தூங்குறாங்க. அப்ப இதுல ஒரு காரியம், நம்ம ஒரு நாள் நம்மை சந்திக்க, நம்மளை சந்திக்கிறதுக்கு அவரு பெரியாரா, ஆனா நம்மளை சந்திக்கிற ஜெப நேரத்துல நம்மள கூட பேச, வேதத்தின் மூலமா நம்மளோட கூட பேச, தரிசனங்களால் பேச, இப்ப நான் பண்ற பிரசனத்தின் மூலமா உங்களை ஆண்டு சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இப்படி சந்திக்கிற நேரத்துல நம்ம ஒரு நாளும் உதாசீனப்படுத்தக்கூடாது.